ஜோமனோமா கைகளை கூப்பி கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாய் இருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாய் இருக்கிறேன். உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை, உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாய் இருக்கிறேன். உம்மருகினில் நான் அமர்ந்து என் வேதனை சொல்லிட ஆசை. உம்மருகினில் நான் அமர்ந்து என் வேதனை சொல்லிட ஆசை. உம்மோடு நான் நடந்து உம்மை போல் மாறிட ஆசை. உம்மோடு நான் நடந்து உம்மை போல் மாறிட ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாய் இருக்கிறேன். தாவீதை போலவே நானும் பாடியே துதித்திட ஆசை. தாவீதை போலவே நானும் பாடியே துதித்திட ஆசை. உம் இதயத்திற்கேற்றவனாய் உம்மிடம் பெயர் வாங்க ஆசை. உம் இதயத்திற்கேற்றவனாய் உம்மிடம் பெயர் வாங்க ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாய் இருக்கிறேன். தானியேல் போலவே நானும் 3 வேளை ஜெபித்திட ஆசை. தானியேல் போலவே நானும் 3 வேளை ஜெபித்திட ஆசை. தீர்மானம் எடுத்தாலும் உறுதியாய் இருந்திட ஆசை. தீர்மானம் எடுத்தாலும் உறுதியாய் இருந்திட ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாய் இருக்கிறேன். பேசும் பேசும் ஏசப்பா என்னோடு பேசும். பேசும் பேசும் ஏசப்பா என்னோடு பேசும். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாய் இருக்கிறேன். ஆமாப்பா, உடைய வார்த்தைகளை கேட்கும்படி உடைய ஜனங்கள் ஆவலோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அடிமையை மறைச்சிருங்கப்பா. வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்யக்கூடிய வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவி, இப்பிரபஞ்சத்தில் உள்ள பொல்லாத லோகாதிபத்தியத்தின் ஆவி,
பலவானின் ஆவி, கொடியவனுடைய ஆவி, ஒடுக்குகிறவனுடைய ஆவி, கண்ணை கட்டி கனநித்திரைக்குள் தள்ளுகிற பொல்லாத ஆவி, வார்த்தையை காதுக்குள்ள நுழைய விடாம செவிடாக்கி சிந்தையை குழப்பி இருதயத்தை கடினமா அடைத்து வைத்திருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளை, மாந்திரிகத்தின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழித்து போடுகிறேன், அழித்து போடுகிறேன். துடனமா சந்துட பௌடபா ரிபந்தன மௌரிபியாக்கரா, உங்க ரத்தம் தெளிக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கைகளை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. நம் கர்த்தர் நல்லவர், எனவே நாமும் நலமாய் இருக்கிறோம், இன்னும் நலமுடன் வாழுவோம். இயேசு நமக்கு அற்புதம் செய்வார். மாரானாதா இயேசுநாதா இந்த பூமிக்கு சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அதனால உபத்திரவம் இருக்கு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறதினால் நீங்களும் அவரோடு இருக்கும்படி இந்த மத்தியான வேளை தாம் பாதத்துக்கு அவரே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், பயப்படாதீங்க, எல்லாம் நன்மையாய் மாறும். எந்த தீமையானாலும் எந்த துக்கமானாலும் நன்மையாய் மாற்றுவார். நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. இந்த நாளின் செய்தியை ஒட்டி கொடுக்கப்பட்ட வார்த்தை சங்கீதம் 65:2. சங்கீதம் 65:2. ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் கொடுத்த செய்தியின் தலைப்பு என்ன தெரியுமா? ஜபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. மாமிசத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் ஜபத்தை கர்த்தர் கேட்பார். ஆமென். இன்னைக்கு ஒரு குறிப்பை, ஒரு ஜப விண்ணப்பத்தை, ஒரு பாரத்தை சுமந்துட்டு வந்து நான் போய் அங்கே ஜெபம் பண்ணிட்டு வாரேன் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கல்ல, ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, உன் ஜபத்தை கேட்டேன், உன் ஜபத்தை கேட்டேன். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்களேன். உங்கள் ஜபம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கேட்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கேட்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்கள் ஜபத்திற்கு பதில் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியாவை பார்த்துத்தான் கர்த்தர் சொன்னார், இதோ ஹல்லேலூயா. நீங்கள் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நான் சொல்லுகிறேன். உன் விண்ணப்பத்தை கேட்டே, உன் கண்ணீரை கண்டே, இதோ நான் உன்னை குணமாக்குவேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறார். அன்பு தாயே, அன்பு தகப்பனே, ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். மகனே, மகளே, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை விடுதலையாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் தேவையை சந்திப்பேன், உனக்கான காரியத்தை நான் செய்து கொடுப்பேன் என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எல்லாரும் ஒரு விசை திருப்பிக் கொள்வோமா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வேதம் கொண்டு வந்தவர்கள் வசனத்தை திருப்பி கண்களால் அதை பார்க்க வேண்டும். எல்லாரும் இணைஞ்சு படிச்சிருவோமே. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீ கேட்கிற காலத்துக்குள் வந்திருக்கிறாய். ஆமென். நீ தேடுகிற நாட்களுக்குள் வந்திருக்கிறாய். ஹல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலை தேடியே ஆகணும். ஆமென். தட்டியே ஆகணும், திறந்தே ஆகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபம், ஜெபம், ஜெபம். இன்று மத்தியானம் வரக்கூடியவர்களை குறித்து ஆவியானவர் என் அறை வீட்டுக்குள் எனக்கு சொன்னது, ஜெபத்தை கனப்படுத்தும் பிள்ளைகள், ஜெபத்தை நம்புகிற பிள்ளைகள், ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகள் தான் உள்ளே வருவார்கள். அவர்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல், அவர்கள் ஜெபத்தை கேட்டே
அவர்கள் ஜெபத்தை கேட்டேன். இனிமேல் என் பிள்ளைகள் செபிக்கிற பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகள், ஜெபத்தில் தட்டுகிற பிள்ளைகள், ஜெபத்தில் கூப்பிடுகிற பிள்ளைகள், இன்னும் அவர்களை ஜெபத்தில் அனல் மூட்டு என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஜெப வாழ்க்கையை நம்பின பிள்ளைதான். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஜெபத்துல ஒரு சோர்வு இருக்கு. ஆண்டவர் சொல்ற, சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத, நீ கேளு, கொடுப்பேன். ஆமென். நீ ஜெபத்தில் தட்டு, உனக்காக பரலோகத்தின் கதவை திறப்பேன். ஹல்லேலூயா. உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்க போகிறார். ஆமென். யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு நேராக நாம் போவோம். யோவான் 14:14. யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லாரும் படிப்போமா? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அல்லேலூயா. தந்து மட்டும் கழட்டி விட மாட்டார். ஆமென். தந்து கழட்டி விட மாட்டார். ஆண்டவர் சொல்ல, செய்வேன், செஞ்சு முடிப்பேன். ஒரு அல்லேலூயா. உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்கணும், திருமண காரியம், பிள்ளைகளுடைய படிப்பு, ஏசப்பா என் தொழில், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நீ என் நாமத்தின் நிமித்தம் கேட்கும் பொழுது அதை உனக்கு செய்வேன். ஹல்லேலூயா. உங்கள் கணவரை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தாரை, உங்கள் வாழ்வாதாரத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்தும்படி, பரிசுத்தத்துக்குள்ள நடத்தும்படி, அபிஷேகத்துக்குள்ள நடத்தும்படி, குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை தரும்படி நான் அதை செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இன்னைக்கு இக்கட்டான ஒரு நிலைமையில, அவசரமான ஒரு காரியத்தோட பயந்து பதற்றத்தோட என்ன ஆகுமோ, எப்படி முடியுமோ பதற்றத்தோடு இருக்கிறாயா? இல்லை. இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த ஸ்தலத்தில் இன்றைக்கு ஜெபித்த உனக்காக கர்த்தர் அதை செய்து முடிப்பார். உன் மகனுக்கு, உன் மகளுக்கு, உன் குடும்பத்துக்கு, உன் கணவருக்கு, உங்கள் ஊழியத்துக்கு ஆண்டவரே அதை செய்து முடிப்பாராம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஜெபம் வல்லமை உள்ளதுங்க. ஜெபம் சக்தி வாய்ந்ததுங்க. வாழ்க்கையில் யார் தோத்து போனாலும் ஜெபிக்கிற பிள்ளை தோத்து போக மாட்டீங்க. ஒருவேளை ஜெபிக்கிற உங்க வாழ்க்கை ஆரம்பத்தில் இருந்தது போல இப்ப குதூகலம் இல்லாம இருக்கலாம், கொண்டாட்டம் இல்லாம இருக்கலாம். ஜெபித்த ஒரு காலத்தில் கொடி கட்டி பிறந்த உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, ஜெபித்த ஒரு காலத்தில் ஓஹோன்னு இருந்த உங்க குடும்ப வாழ்க்கை, ஜெபித்த உங்க வாழ்க்கையில் ஒரு காலத்தில் தனிப்பட்ட ஜீவியத்தில் இருந்த சுகம், பலன் இன்றைக்கு அற்று போன நிலைமையில் கைவிடப்பட்டவளாய் பரிதபித்துக் கொண்டிருக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறார், சோர்ந்து போயிடாத. ஆமென். சோர்ந்து போயிடாத. இந்த நேரம் முக்கியம். இவ்வளவு நாள் ஜெபித்தது ஓகே, ஆனா இனி ஜெபிக்க போகும் நேரம் ஒவ்வொன்றும் அர்த்தம் உள்ளது. இனி ஜெபிக்க போகும் காலம் ஒவ்வொன்றும் ஆமென் அருமையானது. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு, ஜெபத்தை குறித்து என் பிள்ளை கிட்ட சொல்லு. ஜெபம்தான் இனி உன் மூச்சு காத்தாக இருக்க வேண்டும். ஜெபம் மட்டும்தான் உங்கள் ஆதாயமாய் இருக்க வேண்டும். ஜெபத்தின் மேல் மட்டும்தான் உங்கள் நம்பிக்கை இருக்க வேண்டும். இனி நீங்கள் கொஞ்ச காலம் கூட தாமதிக்காமல் ஜெபித்துக் கொண்டே இரு. எப்படி ஜெபிக்க வேண்டும் தெரியுமா? உங்கள் காரியத்துக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக இடை விடாமல் ஜெபித்துக் கொண்டே இரு. சோர்ந்து போகாமல் ஜெபித்துக் கொண்டே இரு. விழித்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டே இரு. ஏனோக்கு நோவாவை போல சஞ்சரித்துக் கொண்டே இரு. ஏனென்றால் ஜெபத்தின் மகத்துவம் இனி வெளிப்பட போகும் காலம் வந்தது என்று கையை தட்டி ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஜெபித்து 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 சோர்ந்து போன உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு அற்புதம் நடக்க போகிறது. அதிசயம் நடக்க போகுது. இனிதான் ஜெபத்தோட காரியம் உங்களுக்கு வெளிப்பட போகுது. அல்லேலூயா. கொஞ்ச காலம் மௌனமா இருந்தார்ல, அமைதியா இருந்தார். என்ன மறந்துட்டாரோ என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இருந்தார். இல்லை, இனி அவர் உங்களுக்கு மறு உத்தரவை உடனே தருவார். ஆமேன் சொல்லுங்களேன். ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஜெபம் ஒரு உறவு. ஜெபம் எப்படி தெரியுமாங்க? நடந்ததெல்லாம் யாருக்கிட்டையாவது சொல்லணும். கணவர் திட்டி போட்டா, பிள்ளைங்க கீழ்ப்படியலைன்னா உடனே எடுத்து அதை யார்ட்டையாவது சொல்லணும்னு ஒரு மனசு வருது பாருங்க. பார்க்குற யார்ட்டையாவது ஓப்பனாக பேசுவோம். அவள் என் தோழி, அவள் என் அக்கா, அவள் என் பெரியம்மா பொண்ணு, என் கசின், அவட்ட தான் எல்லாம் பேசுவேன். மனசு திறந்து பேசுவோம். இதுதாங்க ஜெபம். ஆண்டவர்கிட்ட பேசணும். அவன் அந்த மனுஷனிடத்தில் அல்ல,
அந்த மனுஷனிடத்தில் அல்ல. எனக்கு யார்ட்டையாவது சொல்லலைன்னா தூக்கமே வராது பிரதர். கண்ணை மூடி ஏசப்பட்ட சொல்லுங்க சிஸ்டர். எசேக்கியாவை பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசினால் வார்த்தை வந்தது, எசேக்கியாவே உன் காரியம் முடிஞ்சிருச்சுப்பா, கடைசி நாட்கள் வந்துருச்சு, சாக போற, சொத்தெல்லாம் எழுதி பிள்ளைக்கு கொடு, உனக்கு அடுத்து ராஜ்ய பாரத்தில் யார் உட்காரணுமோ எல்லா வேலைகளையும் ஆயத்தப்படுத்துப்பா, எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போறார். எப்படி இருக்கும்? உடனே அவர் ஏசாயாவை கூப்பிட்டு, இதுக்கு வேற வழியே இல்லையா, இதுக்கு ஏதாவது ஜெபம் நடத்தலாமா, அல்லது இந்த ஏசாயாவை விட வேற யாராவது தேவ ஊழியர்கள் உண்டா? அப்படிலாம் போகல. எசேக்கியா சுவர் புறமாய் திரும்பி ஆண்டவரோடு பேசுகிறார். அல்லேலூயா. இந்த நாட்கள் அதிகமாக அறை வீட்டுக்குள்ள சுவருக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்க. பப்ளிக்கில் ஜெபிச்சுட்டு போயிடக்கூடாது. அந்த ரங்கத்தில் ஜெபிக்கலைன்னா ஆட்டம் கண்டுரும். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த ரங்கத்தில் ஜெபிக்காதவங்க வாழ்க்கை ஆட்டம் காணும், பரதநாட்டியம் மாதிரி ஆடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு கூட்டத்துக்கு வந்து, ஒரு ஆலயத்துக்கு வந்து உன் வாழ்க்கை ஆட்டம் காணுதுன்னா ஆவிக்குரிய மனிதன் அதை நிதானிப்பான். உன்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் உனக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு இல்லை என்று. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, ஜெபி, அதிகமாய் ஜெபம் பண்ணு, ஆண்டவரோடு முறையிடு, ஆண்டவரோடு அழு. யாராவது துக்கப்படுத்துறாங்களா, வேதனைப்படுத்துறாங்களா, காயப்படுத்துறாங்களா, ஓப்பனா ஆண்டவரோடு பேசு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். புலம்பாதே, முறுமுறுக்காதே. வேறு ஒரு நபரோடு பேசி, நான் ஜெபித்து என்னத்தை கண்டேன், சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டேன், ஊழியத்துக்கு போய் என்னத்தை கண்டேன், எனக்கு என்ன அற்புதம் நடந்தது சொல்லாதே, ஜெபம் பண்ணு. ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு ஜெபிக்கிற பழக்கம் உள்ள அழைக்கப்பட்ட உங்க வாழ்க்கைக்குள்ள இப்போ ஒரு மந்த நிலைமை இருக்கும்னா, தோல்வியான நிலைமை போல இன்னைக்கு உங்க சூழ்நிலைமை இருக்கும்னா கவலைப்படாதீங்க, இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்களேன். இப்போ யார் ஜெபத்தை கேட்பார்? ஜெபம் கேட்கப்படணும். இனி ஜெபத்துக்கு மட்டும்தான் பதில். இனி ஜெபிச்சா மட்டும்தான் முன்னேற முடியும். இனி ஜெபிச்சா மட்டும்தான் வாழ முடியும். ஜெபிச்சா மட்டும்தான் இந்த உலகத்தில் பாதுகாப்பா இருக்க முடியும். ஏன்னா உலகம் முழுவதும் பொல்லாங்கானனுக்குள் விழுந்து கிடக்கிறது. மனிதர்கள் எல்லாம் பாவம் செய்கிறார்கள். பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசு நேரடியாக வர மாட்டான். எவெல்லாம் பாவம் செய்யறானோ, எவெல்லாம் பாவம் செய்யறாளோ அவளுக்குள் நுழைந்து கொண்டு உங்களை தாக்க வருவான், விமர்சிக்க வருவான். ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் தேவனுடைய பிள்ளை ஜெபத்தை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. சரி, இப்போ யாருடைய ஜெபத்தை கேட்பார், கேட்க மாட்டார்? முதலாவது யோவான் 9ஆம் அதிகாரம். எல்லாரும் பைபிள் எடுங்க. நீங்கள் இப்போ யாரு, என்ன செய்யணும், இந்த செய்தியை ஒரு ஜெபமாய் கொண்டு போய் முடிக்க போகிறேன். சுருக்கமாக தான் ஜெபம் பண்ண போகிறேன், செய்தி கொடுக்க போகிறேன். யோவான் 9:31. யோவான் 9ஆம் அதிகாரம் 31. எல்லாரும் படிப்போமா? அப்பதான் புரியும். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. பாவிக்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரா? செவி கொடுக்க மாட்டார். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவர் சித்தத்தை செய்தா மட்டும்தான் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. அக்கா, நீங்க முழங்காலையே நிக்கிற ஆளா இருக்கலாம், ஜபத்துல புலியா இருக்கலாம், ஜபத்துல சிங்கத்தை போல இருக்கலாம், ஜபத்துல வைராக்கியமா இருக்கலாம். ஆனா ஒண்ணு, நீங்க தேவ பக்தியாய் நடக்கிற மார்க்கத்தாராயிருந்தும் நீங்கள் தேவ சித்தம் செய்யலைன்னா ஜபத்தை கேட்க மாட்டார். அப்ப தேவ சித்தம் செய்யாத எல்லாருமே பாவிதான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்ப பாவிகளுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் பதில் கொடுக்க மாட்டார். இப்போ நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க, என் ஜபத்தை இப்ப ஆண்டவர் கேட்கறதே இல்லை, சோ எனக்கு என்ன இல்லை, ஜெபம் பண்ண இஷ்டமே இல்லை. ஒரு காலெல்லாம் அக்கா நம்ம அங்க போய் ஜெபம் பண்ணும் போது எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி இருந்துச்சு? உடனே பதில் வரும். உங்களுக்கு தெரியுதா? அப்பப்ப காப்பெடுத்தோம், மோதிரம் போட்டோம், எல்லாம் வாங்கணும். இப்ப என்ன செய்யுது? ஒண்ணுமே நடக்கல. நாம நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அந்த நம்ம போற இடத்துல ஆண்டவர் இல்லை, சர்ச்சில் ஆண்டவர் இல்லை. இப்ப அந்த அக்கா ஜெபிக்கிற அந்த ஜெபமணி அக்கா முன்னாடி மாதிரி இல்லை, அந்த ஜெபம் பண்ற அண்ணன் முன்னாடி மாதிரி இல்லை. அங்க போன ஜெபமே கேட்கப்படுகிறது இல்லை. ஒன்று சொல்லுகிறேன், நீ ஒழுங்கா இருந்தா ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. யோசேப்பு எங்கெங்க இருந்தான்? ஜெயிலுக்குள்ள இருந்தான். அந்த ஜெயிலுக்குள்ள யாருங்க இருப்பா?
கற்பழித்தவன், கொலைபாதகன், கள்ளன், திருடன், அருவருப்பானவன் தான் இருப்பான். அங்கே யார் இருக்கா? யோசேப்பு இருக்கார். ஒருத்தர் மட்டும் தான் உத்தமன். ஆனால் அவரோடு கூட அந்த சிறைச்சாலைக்குள்ள ஆண்டவர் இருந்தார். ஆமேன் சொல்லுங்க. இப்போ நம்ம ஜெபம் கேட்கப்படாததற்கு அந்த இடமோ கட்டடமோ அங்கே உள்ளவர்கள் காரணம் என்று எண்ணி விடாது. நீ யார்? உனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? நீ தேவ பக்தி உள்ள பிள்ளைதான். சர்ச்சுக்கு போறீங்க, கூட்டத்துக்கு போறீங்க, ஊழியம் செய்றீங்க, ஊழியத்துக்கு உதவியா இருக்கலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில வீட்டுக்குள்ள வைராக்கியமா இருந்து கத்தி கத்தி ஜெபிக்கலாம். தேவ சித்தத்தை நீ செய்கிறாயா? ஆமே, அல்லேலூயா. தேவ சித்தம் அறிந்து ஜெபிக்கிறாயா? அப்பந்தான் ஆண்டவர் என்ன செய்வாரா? பதில் கொடுப்பார். ஏன் தெரியுமா? ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு நேராக திரும்புவோம். ஏசாயா 59:2. எல்லாரும் வேதத்தை என்ன செய்யணும்? நம்ம படிக்க போறோம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஜெபம் போன மாதிரியே இல்லையே, ஜெபம் போன மாதிரியே இல்லையே. ஆண்டவர் என் கூட இருக்காரா? மந்தமா இருக்க. கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல அழைக்கப்பட்ட வாழ்க்கை இருக்க, செபிக்கிற வாழ்க்கை இருக்க. ஏன் கர்த்தர் முகத்தை மறைத்தார்? ஏதோ ஒரு பாவம் உங்களுக்கும் அவருக்கும் நடுவே சுவராய் எழும்பி இருக்கிறது. அல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்களேன். பொறாமை, ஐயா பொறாமை, பெருமை, பாவம். யாரையோ கோபத்தால மன்னிக்க முடியல, பாவம். இச்சை, பாவம். ஜீவனத்தின் பெருமை, மாமிசத்தின் ஆசை, கண்களின் இச்சை, பாவம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பாவியோட வழியில நிக்காத, துன்மார்க்கன் ஆலோசனையில நடக்காத, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராத. அப்படி உன் இருப்பு அங்க இருந்தா நீயும் பாவிதான். அல்லேலூயா. யார் கூட பழகுறீங்க, யார் கூட பேசுறீங்க, யார் சொல்றது உங்க இருதயம் நம்புது, யாருடைய ஐக்கியம் ரொம்ப குதூகலமா குஷியா இருக்கு. எங்கெல்லாம் ஆண்டவரை மறந்து 4 பேரை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி கெடுத்து பேசி குற்றப்படுத்தி எங்கெல்லாம் இச்சை உண்டாகும்படி மாமிசத்தில் பெருமை உண்டாகும்படி ஒரு ஐக்கியம் இருக்கோ, அந்த ஐக்கியத்துக்குள்ள உங்க குடியிருப்பு, உங்க வாழ்க்கை, உங்களுடைய அந்யோன்யம் இருந்தா நீயும் பாவி. செவி கொடுக்கவே மாட்டார், பிரசன்னத்தை இழந்துருவேன். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ யாராக இருக்கிறாய்? சின்ன பாவம், அதான் தன்னைத்தான் ஆராய்ந்தறிய வேண்டும். மாமியார் மேல இன்னும் ஒரு கோபம், மருமக மேல ஒரு வருத்தம், எரிச்சல், அவங்கள பற்றியே வெளியே பேசுறீங்க, கூட்டத்துக்கு வர இடத்துலையும் பேசுறீங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். என் மாமியாளை போல கொளுத்தவா ஒருத்தி இல்லை பார்த்துக்க. ரொம்ப அநியாயக்காரடி. ஜெபம் பண்ண தான் வந்திருக்கேன். எதுக்கு? போட்டு தள்ளுறதுக்கா? முதல்ல அதுவே தப்பு. பாவம், பாவம். மனத்தாழ்மை இருக்கா? இச்சை அடக்கம் இருக்கா? பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருக்கிற அனுபவம் இருக்கா? எங்க எல்லாம் வேண்டாம். அட்லீஸ்ட் பாவிங்கிற உணர்வுள்ள இருதயம் இருக்கா? நிறைய பேருக்கு இல்லை. நான் பாவிப்பாங்கிற உணர்வுள்ள இருதயம் கூட இல்லை. நான் என்ன செஞ்சுட்டேன்? என்ன போல யாராவது வருவாங்களா? கொஞ்சம் கேட்டு பாரு என் அனுபவத்தை, என் ஒரு கால வாழ்க்கையை கேட்டு பாரு. பெருமை பீத்து இருக்கவே கூடாது. தன்னைத்தான் தாழ்த்துகிறவனும் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், பாவம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற ஏதாவது ஒரு பாவம் உங்க வாழ்க்கைக்குள்ள இவ்வளவு நாள் உங்களால தரிசிக்க முடியல, ஜெபத்தை கேட்கலையே, கொஞ்சம் ஆராயணும். அல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் யாருடைய ஜெபத்துக்கு தான் பதில் கொடுக்கிறார்? நீதிமொழிகள் 15:29 எல்லாரும் எடுங்க. நீதிமொழிகள் அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. 4 பேருக்கு நீங்க பிரசங்கம் பண்ணலாம். அல்லேலூயா. கொஞ்சம் யாராவது ஃபோன் போட்டால் இரு நான் உனக்கு ஒரு பிரசங்கம் பண்ணுறேன் இன்னைக்குன்னு சொல்லி இந்த பிரசங்கத்தை பண்ணுங்க. மொக்க போடுறதுக்கு தோணாது, மொக்க போடுறவே இல்லாமல் போயிடுவான். அல்லேலூயா. நீதிமொழிகள் 15:29. துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். கையை தட்டுங்களேன். நீதிமான்களின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். துன்மார்க்கனுக்கு எப்படி இருப்பார்? தூரமாகவே இருப்பார். அல்லேலூயா.
ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் நீதிமானுக்கு சமீபமாகவே இருப்பாராம், பக்கத்திலே இருப்பாராம், ஜெபத்தை கேட்டுக்கிட்டே இருப்பாராம். இப்போ நம்மலாம் சொல்லுவோம், பிரதர் நான்லாம் நீதிமான் இல்லை. யார் நீதிமான்? ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 9, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அக்கா, பாவியிலிருந்து நீதிமானா மாறணும்னா பாவ உணர்வு அடைந்து ஏசப்பா இரத்தத்தால கழுவப்பட்ட அனுபவம் உங்களுக்குள்ள இருக்குமானால் நீதானந்த நீதிமான், நீதானந்த உத்தமன். உன் ஜெபத்தை உடனே கேட்பார். அல்லேலூயா. போகட்டும், இப்போ பாவியா இருக்கும், குற்றம்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லவே கூடாது. அப்பப்போ சீரியல் பார்க்குறோம், நாடகம் பார்க்குறோம், சினிமா பாட்டுக்கு போயிடுறோம், உலகத்தை நினைக்கிறோம், பழசு ஞாபகத்துக்கு வருது, கோபங்கள் வருது, எரிச்சல் வருது, ஜென்ம சுபாவெல்லாம் இருக்கு, இல்லைன்னே சொல்லக்கூடாது. அதனால தான் மறைஞ்சிக்கிட்டே இருக்கிறார், முகத்தை மறைச்சிக்கிட்டாரு, ஜெபத்துக்கு பதில் வரல. இப்போ நீங்க என்ன செய்யணும்? ஏன்னா இன்னைக்கு வாக்கு கொடுத்துட்டார், ஜெபத்தை கேட்க போகிறேன், பதில் தரப்போகிறேன். நீ தட்ட போகிறாய், நான் திறக்க போகிறேன். நீ கேட்க போகிறாய், நான் உனக்கு கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஒத்தாசை வரும் பர்வதத்தில் இருந்து உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் ஆச்சரியம் வரப்போகிறது, அற்புதம் வரப்போகுது. என்ன செய்யணும்? அதுக்கு நாம பார்ப்போம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 நாளாகமம் 7:1. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நினைக்கிறேன், 14. 2 நாளாகமம் 7:14 படிப்போமா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பு, அப்பொழுது நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்றாரு, நீ என் நாமம் தரிக்கப்பட்ட என் பிள்ளை தான். இயேசுவின் நாமத்தில் தான் ஞானஸ்தானம் பெற்றாய், இயேசுவின் நாமத்தில் தான் திருவிருந்து எடுக்கிறாய், இயேசுவின் நாமத்தில் தான் ஜெபிக்கிற. ஆனால் இப்போ ஏதோ ஒரு பாவம் உள்ள இருக்குங்கிறார். அப்படின்னா இப்போ நீங்க என்ன செய்யணும்? இன்னைக்கு ஜெபத்தை கேட்டு இன்னைக்கே அற்புதம் செய்ய போறார், ஆசீர்வதிக்க போறார், வழி திறக்க போறார். அதுக்கு என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனமாகிய நீ உன்னை தாழ்த்தி அப்புறம் ஜெபம் பண்ணி அவர் முகத்தை தேடி உன் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து. நல்லா கவனிக்கணும், கேட்டு அற்புதம் செய்வேன்னு சொல்லவே இல்லை. என்ன சொல்றாரு? பாவத்தை நான் மன்னிக்கணுங்கிறாரு. உங்களுக்கு புரியுதாக்கா? உங்க பாவம் முதல்ல என்ன பண்ணணும்? மன்னிக்கப்படணும். யாரால? பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனால பாவம் மன்னிக்கப்படணும். பொய் சொன்ன பாவம், பெருமை பண்ணின பாவம், பொறாமப்பட்ட பாவம், கோள் சொன்ன பாவம், புறங்கூறின பாவம், கெட்ட வார்த்தை பேசின பாவம், சிற்றின்பத்துக்கு பிரியமா இருந்த பாவம், இப்படிப்பட்ட பாவத்தை ஆண்டவர் உங்களுக்கு மன்னிக்கணும்னா தாழ்த்து. முதல்ல தாழ்த்து, நான் பாவிதான், தாழ்த்து. அடுத்து ஜெபம் பண்ணு, அப்புறம் அவர் முகத்தை பாரு. நீ அப்படி செஞ்சா பரலோகத்தில் இருக்கிறன்னா உன் பாவத்தை முதல்ல மன்னிப்பேன். ஆண்டவர் சொல்ல, பாவம் மன்னிக்கப்பட்ட இன்னைக்கு வியாதி போயிடும். அல்லேலூயா. நிறைய வியாதிகள் பறக்க போகுது. ஆமேன்னு சொல்லுங்களேன். கொஞ்சம் பேக்ரவுண்ட் கொடுங்க. அநேக பாவங்களை கர்த்தர் உங்களை விட்டு விலக்க போகிறார். அடுத்தது ஆண்டவர் சொல்லுங்க, சேமம், உன் வீட்டுக்கு சேமம் வரும். இன்னைக்கு வறண்டு போன அனுபவம், விடாய்த்த அனுபவம். எங்க நான் ஒன்று சொல்கிறேன், எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க கிட்ட போனாலும் அவங்கக்கிட்ட வல்லமை வரலாம் குறையாம தான் இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட பாவம் இருக்கிற வரை அந்த வரம் செயல்படாது. ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி ஒரு பவரை ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் கொடுக்கல. இயேசுக்கே அது இல்லை. இயேசு சொன்னார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ. அவர் படுக்கையை எடுத்துட்டு இனி பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லலை. முதல்ல பாவத்தை மன்னிச்ச பிறகு தான் படுக்கையிலிருந்து எழும்ப முடிஞ்சிச்சு. அம்மா, கடனுக்குள்ளே இருந்து, சாபத்துக்குள்ளே இருந்து, தரித்திரத்துக்குள்ளே இருந்து, வியாதிக்குள்ளே இருந்து, மந்திரத்துக்குள்ளே இருந்து, பிசாசுக்குள்ளே இருந்து நீங்கள் விடுதலை பெறணும்னா இன்னைக்கு உங்கள் சொந்த பாவம் முதல்ல தேவனால் மன்னிக்கப்படணும். சொந்த பாவம் தேவனால் மன்னிக்கப்படணும்னா நீ முதல்ல தாழ்த்தி அப்புறம் ஜெபம் பண்ணி அவர் முகத்தை தேடினா அவர் மன்னிக்கணும். அப்போ உங்களுக்கு மனம் இறங்குவார். அல்லேலூயா.
நடக்குமா? அதுதான் முக்கியம். அதுவரை எங்கேயும் நடக்காது. எவ்வளோ பெரிய கன்வென்ஷன் கூடத்துக்கு போ, எவ்வளோ பெரிய மனுஷனை தேடு, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டுமானால் உங்கள் பாவம் உங்களுக்கு மன்னிக்கப்பட்ட அனுபவம். பாவத்தை மன்னிக்கிறது எப்படி தெரியுமா? அப்படியே கிறிஸ்துவுக்குள்ள நீ புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுறது தெரியும். ஒரு சமாதானத்தை கொடுப்பார். இப்போ ஜெபிக்கிற நிறைய பேருக்கு புத்தி பேதளிச்சது போல இருக்குது, குழப்பமாக இருக்குது, மன அழுத்தமாக இருக்குது, இருமணமாக இருக்குது. இதெல்லாம் காரணம் பாவம், பாவத்தின் விளைவு, பாவத்தின் சம்பளம் தான் இதை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு மனுஷன் மெய்யாகவே பாவத்தில் இருந்து மன்னிக்கப்பட்டு மனம் திரும்பி விட்டால் சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், ரட்சணியம் கிடைக்கும். எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் கொடுக்காத ஒரு குதூகலத்தை, கொண்டாட்டத்தை உள்ளான மனுஷனுக்குள்ள ஆண்டவர் இருந்து கொடுத்து கொண்டே இருப்பார். பிள்ளை இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, புருஷன் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, மனைவி இல்லைன்னா என்ன, பணம் இல்லைன்னா என்ன, காசு இல்லைன்னா என்ன, என் கர்த்தர் எனக்கு ஒரு விமோச்சனத்தை கொடுத்திருக்கிறார். இன்று மரித்தால் நாளை பரலோகம் போவேன், இன்று மரித்தால் அடுத்த நொடி என்னுடைய ஆத்மா பரலோகத்தில் இளைப்பாரும் என்ற எந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் ஒரு பிள்ளைக்கு கர்த்தரால கொடுக்கப்பட்டோ அன்றைக்கு அந்த பிள்ளைக்கு அற்புதம், அடையாளம், அதிசயம். அம்மா 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 குடும்ப தலைவியா இருக்கிற நீ, ரட்சிக்கப்பட்ட நீ தான் தாழ்த்தணும். நீ நினைக்கிற என் புருஷன் சரியில்லை, என் புள்ள சரியில்லை. ஆமே, என் புருஷன் குடிக்கான், என் புருஷன் குடிக்கிறதுனால என் பிள்ளை, என் புருஷன் செத்து போயிட்டான், எல்லாம் சாபம். இல்லை, நீ 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 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனமாகிய நீ உன்னை தாழ்த்தி யாருக்கு விரோதமெல்லாம் என்னெல்லாம் பேசுனீங்க? ஆமே, எனக்கும் சேர்த்து தான் அந்த பிரசங்கம். மிஷினரிக்கு விரோதமா, ஐயர்வாளுக்கு விரோதமா, ஊழியக்காரங்களுக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா, ஒரு விதவைய நியாயத்தை புரட்டினியா, விதவை நியாயத்தை நீ புரட்டினியா? அவெல்லாம் நோ. விதவைகளின் நியாயத்தை புரட்டுகிறவர்களை கர்த்தரே புரட்டி போட்டுருவாரம்மா. அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைய நோண்டனியா? பிறனுடைய சொத்து, பிறனுடைய பணம், ஆசபாசைக்கு இடம் கொடுத்தியா? கர்த்தர் சொல்ல, மனம் திரும்பு. மனம் திரும்புகிற பாவியின் நிமித்தம் மிகுந்த சந்தோஷம் பரலோகத்தில் உண்டாகும். அப்பொழுது அவன் இழந்ததை எல்லாம் தேவன் திரும்ப தருவார். ஆமேன். கெட்ட குமாரன் பன்றி கூட்டத்தில் இருந்து எழும்பி புறப்பட்டு தகப்பன் அண்டைக்கு போனதும் தகப்பன் கொடுத்தது வஸ்திரத்தை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை, பிறகு மோதிரத்தை. ஆமேன், மோதிரத்தை, கணத்தை, பெரிய விருந்தை. ஆண்டவர் சொல்றார், உங்க வீட்டுக்குள்ளது நடக்க போகுது, உங்க குடும்பத்துக்குள்ளது நடக்க போகுது. இயேசு இன்று முதலாவது உன் பாவத்தை மன்னிக்கட்டும். பாவம் இல்லை என்போமே, ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். பாவம் நமக்குள்ள இருக்கு. அதனால தான் தடை இருக்கு, ஜபத்துக்கு தடை இருக்கு, ஜபத்துக்கு வர முடியல, ஜபத்துக்கு போக முடியல. ஏன் அந்த பிரேக் டவுன் வருது? ஏன் சாத்தான் தடுக்கிறான்? ஏன் கர்த்தர் முகத்தை மறைக்கிறார்? ஏன் சொப்பனம் காண்பிக்கல? ஏன் தரிசனம் காண்பிக்கல? ஏன் ஆண்டவர் சத்தம் காதுக்கு கேட்கல? ஏன் ஆண்டவருடைய பர்வதத்தில் மெழுகு உருகுவது போல என் பிரசன்னம் உருகலன்னா ஏதோ ஒரு அக்கிரமோ. ஆமென், அல்லேலூயா. முதல்ல பாவத்தை விட்டு, அடுத்தது சொல்ற சேமத்தை தருவேன். இன்னைக்கு தருவாருக்கா? உங்க கவலை, கண்ணீர், கஷ்டம் எல்லாம் மாறும். குதூகலமும் கொண்டாட்டமும் வீட்டுக்குள்ள வரும். அக்செப்ட் பண்ணிக்கோ, கையை தட்டி. நீ இப்படி இருக்கிறது தேவ சித்தம் இல்லை. பாழாய் போன, பழுதாய் போன உன் குடும்பம், உன் வீடு, உன் சரீரம், உன் வாகனம், உன் வேலை, உன் தொழில், உங்கள் வருமானம், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நற்சீர் பொருந்தும்படி, நற்சீர் பொருந்தும்படி அந்த கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ள, அந்த பெற்றோர் பிள்ளைகள் வாழ்க்கைக்குள்ள, அந்த பிள்ளைகளுடைய படிப்புக்குள்ள, எல்லா தோட்டத்துக்குள்ள, நிலத்துக்குள்ள, வீட்டுக்குள்ள, வாழ்க்கைக்குள்ள, ஊழியத்துக்குள்ள, ஜெப வாழ்க்கைக்குள்ள, ஊழிய பாதையில் ஒரு சேமத்தை கையை தட்டி ஒரு செழிப்பை. இனி வறட்சி இருக்காது, கற்பப்பை வறண்டு போகாது, ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுப்பார். உன் நிலம் உனக்கு இனி வருமானம் தராம போகாது, உன் நிலத்துக்கு மேல சேமத்தை கொடுப்பார். நீங்கள் வளர்க்கிற மிருக ஜீவன்கள் இனி அப்படி மலடாய் அல்ல, ஆமென், நோஞ்சானா நோய் பெற்று அல்ல, அதுக்கு ஒரு சேமம் வரும். ஆமென். நீ தாழ்த்தி ஜெபிக்கும் போது, அல்லேலூயா, நீதிமானுடைய ஜெபத்தை அப்படி கேட்பாரா? அல்லேலூயா, ஆமென் சொல். நம்பர் 2, யார் ஜெபத்தை கேட்பாருங்க? நம்பர் 2, முதல்ல பாவம் மன்னிக்கப்பட்டவங்க ஜெபம். நம்பர் 2, எல்லாரும் எடுப்பீங்களா? யாக்கோபு 1:6. யாக்கோபு 1:6. ஆனாலும், யாக்கோபு 1:6. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோടെ கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிக்கப்பட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அக்கா, அம்மா,
ஆனாலும் எப்படி அவள் எவ்வளவாகிலும் சந்தேகமே படாம விசுவாசத்தோட கேட்டா உடனே கொடுப்பார். சந்தேகப்படுறவங்க கிறிஸ்துவ வாழ்க்கை காற்றினால் அடிக்கப்படுகிற ஆமேன் அலைக்கு ஒப்பா இருக்கு. அலை என்ன பண்ணும்? கரைக்கு போவோம், கடலுக்குள்ளே போவோம், கரைக்குள்ளே போவோம், கடலுக்குள்ளே போவோம். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? உலகத்துக்குள்ளே போகுது, சபைக்குள்ளே போகுது, ஊழியத்துக்குள்ளே போகுது, வேலைக்குள்ளே போகுது, உலகத்துக்குள்ளே போகுது, பரிசுத்தாவிக்குள்ளே போகுது, கொஞ்சம் விசுவாசத்துக்குள்ளே போகுது, கொஞ்சம் சந்தேகத்துக்குள்ளே போகுது, கொஞ்சம் பரிசுத்தம் வருது, கொஞ்சம் ஒரு காத்தடிச்சதும் அசுத்தத்துக்குள்ளே போகுது. ஏலேலோ ஐலசா எம்படகே ஐலசா. படகு கரை வரலையே. ஆமேன்னு சொல்லுங்க. படகு ஏன் கரை வரலைன்னா படகுக்கு துடுப்பே இல்லாமல் இருக்கு. படகுக்கு பாய்மரமும் துடுப்பும் அவசியம். நிறைய பேருக்கு படகு கிடச்சிருச்சு, சபை கிடச்சிருச்சு, கூடாரம் கிடச்சிருச்சு, ஊழியம் கிடச்சிருச்சு, சத்தியம் கிடச்சிருச்சு. ஆனால் அந்த எல்லாம் இருக்கலாம், படகுக்கு எல்லாம் இருக்கலாம், ஷேப் இருக்கலாம், பலகை இருக்கலாம், கயிறு இருக்கலாம், கம்பு இருக்கலாம். ஆனால் ஏலேலோ ஐலசா போட்டு கரையேற விசுவாசங்கிற துடுப்பு இருக்கணுமே. சந்தேகம் சந்தேகம். ஆண்டவர் சொன்னாரு, ஆனாலும் செய்வாரோ? நமக்கு சும்மா செய்வாரோ அப்படின்னு கேட்டால் செய்ய மாட்டார். அப்படியே ஆக வேண்டும் என்றால் அப்படியே விசுவாசிக்க வேண்டும். ஒரு வார்த்தை எப்படி நீ யோசித்திருக்க வேண்டாம். அந்த 100க்கு அதிபதி எப்பா அவர் அங்கே இருக்காரு. வார்த்தை சொன்னா, நான் சொல்லுகிறேன், வார்த்தை சொன்னாலும் வல்லமை வரும். அவர் இந்த உலகத்தில் மெச்சிக்கொண்ட ஒரு விசுவாசம் 100க்கு அதிபதியினுடைய ஒரு விசுவாசம். ஒரு வார்த்தை சொல்லும் என்றான். அம்மா ஐயா எத்தனை வருஷம் பிரசங்கம், எத்தனை கூட்டம், எத்தனை நற்செய்தி கூட்டம், எத்தனை அபிஷேக கூட்டம், எத்தனை கன்வென்ஷன் கூட்டம், எத்தனை தேவ மனிதர்கள் பிரசங்கம், எத்தனை முறை பைபிள் படிச்ச அனுபவம். ஆனா உன் விசுவாசம் எங்கே? எங்கே? சந்தேகப்படுகிறாயே, காற்றில் அங்கும் இங்கும் அடிக்கப்படுகிற அலையை போல. இவங்க சொல்ல மாட்டாங்களா, அந்த கூட்டத்துக்கு போனால் அற்புதம் நடக்காதா, இங்கே போனால் நடக்காதா? எங்கே போனாலும் விசுவாசம் என்பது உங்களுக்கு இல்லை என்றால் தேவனிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்களேன். வேதம் சொல்லுது அடுத்த வசனம், அப்படிப்பட்ட மனுஷன். அதே யாக்கோபு 1:7 பைபிளை மூடிடக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். யாக்கோபு 1:7 அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாக அப்படி சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட நான் கர்த்தரிடத்தில் எதையாவது பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. நினைச்சு கூட பார்த்துறத ஓடி போங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சும்மா போயிட்டு வந்தேன், ஓடியே போயிருங்க. விசுவாசம் இருந்தா உள்ளவா. அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஒரே தகுதி விசுவாசம். விசுவாசம் இல்லாதவன் தேவனிடத்திலிருந்து எதையும் பெற முடியாது. சந்தேகப்படாத, பதற்றப்படாத, தைரியமா இரு. இது எதை குறிக்க தெரியுமா? உட்கார்ந்து 3 மணி நேரம் ஜெபம் பண்றது, நல்ல பாடி ஆராதிச்சு, நல்ல கண்ணீர் வடிச்சு, நல்ல கை தட்டி, படியை விட்டு கால் வெளியேறி இருக்காது. எடே என்ன செய்ய போறா? 25ஆம் தேதி லோன் கட்டணும்ல, குழு லோனு, என்னத்தடே செய்ய போ அப்படின்னு பேசிட்டு போறீங்க பார்த்தீங்களா? 3 மணி நேரம் ஜெபத்தை அந்த 3 நொடி பேச்சு உடச்சு விட்டுரும். அல்லேலூயா. இது எதுக்கு சமம் தெரியுமா? பெரிய தண்ணி தொட்டி கட்டி தண்ணியை உள்ள சேர்த்த பிறகு ஒரு பக்கம் வெடியை வச்சு வெடிக்கிற மாதிரி. மேலே கட்டப்பட்ட கடலெல்லாம் அப்படி தான் இருக்கும். உன் லைஃப் அப்படி தான் இருக்கும். ஆனால் உள்ள செழிப்பு இருக்காது, எல்லாம் ஓடி போயிடும். அல்லேலூயா. பேச்சு கவனம். சொல்லுங்களேன், பக்கத்தில் கை கொடுத்து பேச்சு கவனம். கையை கொடுங்க. நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியிருக்கு. உங்க பேச்சு கவனம். அடுத்து சொல்லுங்க, உங்க வாய் கவனம். ஒரு அல்லேலூயா. பேச்சும் வாயும் கவனமா இருந்தா விசுவாசம் காத்து கொள்ளப்படும். கைகளை தட்டி, கைகளை தட்டி. அதனால தான் திரும்ப திரும்ப ஆண்டவர் இந்த ஊழியத்தில் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, ஏ கையை கொஞ்சம் தட்டு. துன்மார்க்கனோட பேசாத, பாவியோட பேசாத. அவன் இத்து போனவன், அத்து போனவன். நீ அழைக்கப்பட்டவா. உன் வாழ்க்கை வேற, உங்க வாழ்க்கை வேற. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்க சம்பாஷணைகளை உலகத்தோடு வைக்காதீங்க. அவிசுவாசியோட நீ பிணைக்கப்படாத. யாரெல்லாம் கூட்டத்துக்கு போலையோ, சர்ச்சுக்கு போலையோ, பைபிள் தூக்கலையோ, செபிக்கலையோ, அவன் அவள் எல்லாம் அவிசுவாசி தான். அவர்களோடு பிணைக்கப்பட்டு அவர்களோடு குடும்ப ரகசியத்தெல்லாம் பகிர்ந்து கொண்டு ஆலோசனை வாங்கினா உன் படகு முங்கியே போகும். ஆமென். அல்லேலூயா. யாருக்கிட்ட பேசுனா தேவ பலனா அங்கே பேசு. நான் சொல்கிறேன், அப்படிப்பட்டவர் கர்த்தர் மட்டும்தான். அவரோடு பேசிக்கொண்டே இரு. அல்லேலூயா.
ஆமேன் சொல்லுங்களேன். நல்ல வார்த்தை காதுக்கு வரணும். இப்போ பக்கத்தில் கை கொடுங்க, உன் காது பத்திரம். ஆமேன் சொல்லுங்க. காது பத்திரம். காதை கவனமாக காத்துக்கோ, செவிடாயிராமன்னு சொல்லுங்க. கையை கொடுங்க கொஞ்சம். அல்லேலூயா. காசு உங்கள்கிட்ட காசெல்லாம் கேட்கல, கையை தான் கொடுக்க சொல்கிறாரு. காது ரொம்ப கவனம். எதை கேட்குதோ அதான் சிந்தைக்கு ஏறும். கர்த்தருடைய வார்த்தைலாம் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுது. உலகத்தோட பேசிட்டு வந்ததும் அப்படி ஆயிடுது பாருங்க. நான் சொல்லுகிறேன், விசுவாசம். ஆமேன் சொல்லுங்களேன். எடுத்துக்காட்டி யாரை வைக்கலாம்? அன்னாள் நிந்திக்கப்பட்டவள், தூஷிக்கப்பட்டவள், கனவீனப்படுத்தப்பட்டவள், பெணினாளினால் கற்ப அடைக்கப்பட்டதுனால ஆலயத்துக்கு போறா, பலிபிடத்தில் இருதயத்தை திறக்கா, வீட்டுக்கு வந்து துக்க முகமாய். ஏன் அக்கா அக்கா வாரத்தில் 10 நாள் கூட்டத்துக்கு வந்துட்டு போனாலும் இந்த மூஞ்சு அப்படியே, இந்த குற்றாலம் பக்கம்லாம் ஒன்று இருக்கும் பாருங்க, அப்படியே இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமே. என்னத்தை தான் செய்திகள், பிரியாணியை போட்டு செய்தி கொடுத்தாலும் அப்படி தான் இருக்கு. சிக்கன் லெக் பீஸ் வச்சு ஆமாம் மெசேஜ் கொடுத்தாலும் முகம் மாறும்னு பார்த்தா நீ பிரசங்கம் பண்ணுறாயா? இதெல்லாம் அப்பியாசப்படுத்தினா தான் நடக்கும். இனி நான் துக்கம். முதல்ல அகத்தின் அழகு எங்கெங்க தெரியுமா? சிலர் ஃபேர் ஒளி போட்டுடுறாங்க. ஆமேன். சிலர் போட்டு எல்லாமே தேய்க்காங்க. சிலர் பரவாயில்ல, ஒரு சில கோஷ்டி சன்ஸ்க்ரீம் என்னெல்லாமோ வாங்கி தேய்க்குது. ஒரு சிலர் உரல்லே உரசுது. அன்னைக்கு ஒரு அக்கா சந்தன கடையை உரசிக்கிட்டு இருக்கு. எதுக்கு என்னை முகத்தில் போட சொன்னாங்க பாஸ்டர். சிலர் க்ரீம் எல்லாம் வாங்கி போடுறாங்க. நான் சொல்லுகிறேன், அகம் விசுவாசத்தோடு இருந்தால் கர்த்தர் ஜபத்தை கேட்டிருக்கிறார் பிரதர். காணப்படாதவைகள். ஆமேன். விசுவாசத்துக்கு ஒரு பெரிய ஒரு காரியத்தை சொல்லி இந்த டாப்பிக்கை முடிக்கிறேன். எபிரேயர் 11 ஆமேன். அதில் இருக்கு, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. உறுதியா இருந்தா அதான் அவ துக்கமுகமா இருக்கல. நம்பப்படுகிறவைகள். நான் நம்புறேன், கூட்டத்துக்கு போயிட்டேன், ஆண்டவர் பேசிட்டார், ஜபத்தை கேட்டுவேன், அதுல உறுதியா இருக்கிறேன். ஆமேன். அப்போ உங்க முகம் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். அடுத்தது, காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்படின்னா என்ன தெரியுமா? நிச்சயதார்த்தம் நடக்கு. கல்யாணம் நடந்திருக்காது, நிச்சயதார்த்தம் தான் நடந்திருக்கும். ஆனால் மோதிரம் மாற்றி விட்டுருவாங்க, பைபிள் மாற்றி விட்டுருவாங்க, பேச வச்சிருவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் கல்யாணம் முடிஞ்சிருக்காது. காரணம் அது ஆமேன் என்னதான் நிச்சயமாக இருக்கிறது. கல்யாணம் நடந்துடும், ஏன்னா நிச்சயம் வச்சாச்சு. அப்போ ஒரு கூட்டத்துக்கு வந்தா, பைபிள் திறந்தா, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்தா, ஆண்டவர் ஒரு வாக்கை உங்ககிட்ட இல்லாததை, உங்களுக்கு கிடைக்காததை, உங்களுக்கு வேண்டியதை, உங்களுக்கு நீங்கள் அதை பார்க்க முடியலனாலும் அடைய முடியலனாலும் அதுக்கு உலக பிரகாரமாக உங்கள் படிப்போ பணமோ பட்டமோ உதவலை பிரதர், அது என் குடும்பத்துக்கோ பிள்ளைக்கோ வர உலக பிரகாரமாக முடியாதுனாலும் கர்த்தர் வார்த்தை கொடுத்துருக்காரு, இது நடக்கும், நீங்கள் நம்புறீங்க பாருங்க, அதுதான் உங்களுக்கு சுகம், அதுதான் உங்களுக்கு விசுவாசம். அல்லேலூயா. அன்னாள். அடுத்தது மத்தேயு 21:22 சொல்லுது. 21:22 நானே படிக்கிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். ஜெபத்தில் விசுவாசம் மட்டும் வச்சுட்டா எல்லாம் கிடைச்சிரும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்களேன். மார்க் 11:24 சொல்லுகிறது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். கைகளை தட்டுங்களேன். ஒரு டைரி எடுங்க, வீட்டில் போய் எழுதுங்க, எதெல்லாம் வேணுமோ, என்ன கலரில் வேணுமோ அதெல்லாம் எழுதுங்க. ஆமேன். கைகளை வச்சு ஜெபம் பண்ணுங்க. டிக் அடிச்சுட்டே வாங்க, சந்திச்சுட்டே வருவார். சந்திக்கப்படும் வர தாங்கப்பான்னு கேளுங்க. சந்தித்து முடித்தது பிறகு சந்தித்ததற்காய் தோத்திரம்னு சொல்லுங்க, நடக்கும். நம்பர் 3, எப்பொழுது ஜெபம் கேட்கப்படும். இது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் சொல்கிறேன். மார்க் 11:25 வாங்களேன். மார்க் 11:25 வாங்க, எல்லாரும் ஓடி வாங்க. மார்க் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தூங்கி கொண்டிருக்கிறவர்கள் எல்லோரும் மார்க் 11க்கு ஓடி வந்துடுங்க. 25ஆவது வசனத்துக்கு உங்கள் கண்ணும் விரலும் ஓடி வந்துடட்டும். இப்போ எல்லாரும் படிப்போமா? எல்லாம் அழகா ஓடக்கூடாது. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். கொஞ்சம் திரும்ப சத்தமா படிப்போமா? எல்லாம் படிங்க பார்க்கலாம்.
நீங்கள், சில அக்கா வசனத்தை பார்க்கல, இது முடியாதுன்ட்டாங்க, எல்லாம் படிங்க. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். முதல்ல ஆண்டவர் சொல்ற, ஏய் நீ ஜெபம் பண்றதெல்லாம் ரெண்டாவது. நீ ஜெபம் பண்ணுவதற்கு முன்பு, ஆமென், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது யார் மேலேயாவது ஒரு குறை இருந்தாலும் என்ன செய்யணுமா? இன்னைக்கு அப்படி இருக்கா ஜெபம்? எங்கள் மாமியார் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, மீதி யாராவது என்ன சொன்னால் நான் என்ன செஞ்சிருவேன், என் மேலே தப்பு இல்லைண்ணா எப்படி சொல்வீங்கன்னு கேட்டுட்டு வந்துடுவேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இதான் மாற்றம். சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம், கடைசி வரை சொல்லுவாங்க. இயேசுவையே சொன்னாங்க. இயேசு சொன்னார், பச்சை மரமாகிய எனக்கே இந்த பாடு என்றால் பட்ட மரமாகிய உங்களுக்கோ அவர் நாமத்து நிமித்தம் நீ துன்பப்படுத்தப்படுவாய், பகைக்கப்படுவாய், பொய்யானதை சொல்லுவார்கள், நீ சொல்லாததை சொன்னாய் என்றும் செய்யாததை செய்தாய் என்றும் சொல்லுவார்கள். ஆனால் உங்கள் வாழ்வும் என் வாழ்வும் அவர்களை மன்னிக்கத்தான். ஆமேன் சொல்லுங்க. மன்னிப்பீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மன்னிச்சிருங்க, வியாதி ஓடிடும். அக்கா யாரே வியாதி போயிட்டு, ஆனால் அப்பப்போ விருந்தாளி மாதிரி வந்துட்டு போகிறான். ஆமேன்னு சொல்லுங்க. கொஞ்சம் வந்து ஒரு 3 நாள் 6 நாள் 10 நாள் சாப்பிட்டு போயிடுறான். எதை? உங்கள் சுகத்தை பலனை காசை தின்னுட்டு போயிட்டு திருப்பி உங்களை வாழ விட்டுட்டு திருப்பி வரான். நான் சொல்லுங்க, மன்னித்து விட்டால் ஓடிடும். சின்ன கசப்பு கூட இருக்கக்கூடாது. மாமியார் மேலே, மருமகா மேலே, நாத்தனார் மேலே, அண்ணியார் மேலே, குழந்தை மேலே சொத்து தரலைங்கிற கோபம், என்னை கெட்ட வார்த்தை போட்டு திட்டாங்கிற கோபம், எந்த கோபமும் வேண்டாம். நேற்று எனக்கு திடீர்னு ஒருத்தர் மேலே கோபம் வந்துட்டு, யாரோ ஒருத்தர்கிட்ட போய் ஒரு ஊழியக்காரர் எப்படி சொல்லியிருக்காரு, அங்கே நீ போவாத, அவனை பற்றி எல்லாம் தெரியும். அப்படி ஒரு ஊழியக்காரர் எனக்கு தெரியவே தெரியாது. சொல்லப்பட்ட சகோதரி ஒரு இந்து சகோதரி. ஒரு கிறிஸ்தவங்கிட்ட சொன்னால் கூட சரி பரவாயில்லன்னு இருப்பேன். அந்த பொண்ணு இந்த கூட்டத்துக்கு வர்றதை, அது வந்து எந்த ஒரு ஊழியக்காரங்க நாசுக்காக பேசணும் வளர்ந்து வர்றவங்ககிட்ட. அவர் சொல்லிட்டு, அவனை பற்றி எல்லாம் தெரியும், அங்கே போகாத, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு கோவம், என்ன கோவம் வந்துச்சுன்னா, எப்படியாவது அவரை பார்த்து, பிரதர் பிரைஸ்லா, உங்களுக்கு என்ன தெரியுமா, என்கிட்ட என்ன குறை இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள், நான் திருந்திடுறேன் அப்படின்னு சொல்லலாங்கிற ஒரு கோவம் வந்துட்டு. நான் மத்தியானம் ஜெபக்குழுக்கு 2 மணிக்கு வந்துட்டேன், மறந்துட்டேன், ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். 2:20 இருக்கும் என் காதுக்குள்ளே, ஏய் நீ கேட்பியா, நீ கேட்பியா, மன்னி, அவன் யார் உனக்கு, நான் உன்னோடு இருக்கிறேன், மன்னிச்சுட்டு ஜெபம் பண்ணு. ஏன்னா தூக்கமாக வந்துச்சு ஜெபம். எதுக்கு தூக்கமாக வருது தெரியுமா? உள்ள துக்கமாக வச்சுருந்தா தூக்கமாக வரும், உள்ள சந்தோஷத்தை வச்சுருந்தா ஜெபமும் சந்தோஷமாக வரும். அல்லேலூயா. புருஷன் திட்டாரு, பிள்ளை திட்டிட்டு, ஐயா அவரு திட்டாரு, இவன் திட்டான் அப்படின்னு ஜெபத்தில் வந்து உட்கார்ந்தா இப்படி தான் இருக்கும். எல்லாரும் திட்டினதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. மன்னியுங்கள், யாரிடத்திலும் வாக்குவாதத்துக்கு போகாதிருங்கள். தேவன் அதை விரும்புவதில்லை. உங்களுக்கும் எனக்கும், ஐயா அம்மா, தெரிந்து கொள்ளப்பட்ட, அழைக்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தியாகம், பஞ்சு மெத்தையின் மேல் நடக்கின்ற அனுபவம் அல்ல. முற்களுக்கு மேல் தான் நடக்க வேண்டும். நாம் போகும் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை விசாலமானது அல்ல. நெருக்கம் உண்டு, இடுக்கம் உண்டு. அப்படின்னா உங்க பாதையை நெருக்க வருவாங்க, இடுக்க வருவாங்க, ஒடுக்க வருவாங்க, முள்ளால குத்தி கிழித்து காயப்படுத்த வருவாங்க. உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கையை அவங்களை மன்னிக்கணும். அவர்கள் தெரியாம செய்றாங்க. இயேசு செஞ்சது தான் செய்யணும். பிரபுகிதியன் இப்படி சொன்னான்னு சொல்லிடாதீங்க, பைபிள் சொல்லுது. அன்னைக்கு ஒரு நாள் இப்படி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு அக்காவை யாரோ பிடிச்சி கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு பாவம் கஷ்டம் போல, ஏதோ வியாதியோ பலவீனம். டாபிக் வியாதிக்கும் பலவீனத்துக்கும் போகல, டாபிக் வந்து வேற இருக்கிற பட்டயத்துக்கு வருது. எங்க அவங்களுக்கு மேலே இருக்கிறது ஒரு கட்டியோ வியாதியோ. கட்டி கரையும் நான் சொல்லலை, ஆனால் அவன் கூரே அறப்போகுதுன்னு சொல்கிறார். அவங்க வெளியே போய் காப்பி கொடுக்குறதுல எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தா காப்பியாவது கிடச்சி பரவாயில்ல. அவன் என்னத்தை பேசுகிறான், மண்ணிங்க கசப்புங்க, பைபிளை பற்றியே பேசலன்ட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பைபிளை பற்றியே பிரசங்கம் பண்ணலையா? அல்லேலூயா. ஆமாம். அப்போது கதை விட்டால் தான் அது கதை கூட்டு பார்த்தா அது கூட்டங்களுக்கெல்லாம் போகிறது. நான் பார்த்ததுலேயே ஒப்பேராத கூட்டம் இந்த கூட்டம்னு சொல்லிட்டு போயிட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த அம்மாவையும் பார்க்க ரொம்ப ஆசையாக வந்துச்சு, கொஞ்சம் குறுகுறுன்னு வந்துச்சு உங்கள் கூட பழகினதுனால. பிற பார்த்தேன், ஜென்மம் போனது நன்றி நினச்சிட்டேன். அது வந்தா என்ன, வராட்டா என்ன,
எங்கே இதெல்லாம் பைபிளில் இருக்குது. இதெல்லாம் செஞ்சாதாங்க எல்லாம் மாறும். நாம் மன்னித்தால் நமக்கு மன்னிக்கப்படும். மன்னிச்சு மனசார மன்னிச்சு பாருங்க பிரதர். அப்போ அவன் பேசிட்டு எப்படினாலும் போவான், அது அவர் பாடு, அவன் பாடு. உன் பாடும் என் பாடும் ஒரே பாடு. இயேசுவை மட்டும் நீ பாடு, வேற பாட பற்றி பாடாத. உனக்கு பாடில்ல பரலோகம், ஆனா அவனுக்கோ அதோ கேடு வரும், கேடு வரும். உங்களுக்கும் எனக்கும் பாடுபடுத்துகிற வாழ்க்கை ஆண்டவரை பாட சந்தோஷமா பாடணும், கண்ணீர் வடித்து பாடணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சிலர் பேசுகிறத கேட்கும்போது. ஆனால் சொல்கிறேன், அதுக்கும் ஒரு அழைப்பு வேணும். அதை கேட்டுட்டும் திருப்பி தன்னம்பிக்கையோட விசுவாசத்தோட ஓடுகிற ஓட்டம் இருக்கு பாரு, அதுதான் கர்த்தருக்காக. கர்த்தர் சொல்லுவார், பேசின அவனுக்காக வாழ்றியா? இல்லை, உனக்காக வாழ்ந்து உயிர் நீத்து திரும்பவும் உயிரோடு எழும்பின எனக்காக வாழ்றியா? என்ன போல வாழுங்கிறாரு இயேசு. சொல்றார், தன்னை போல வாழு, இயேசுவை போல வாழு. சிலுவைக்கு போவதற்கு முன்பு சிலுவையில் அடிக்கப்பட்ட ஜனங்களையும் கிண்டல் கேலி செய்தவர், அவருடைய உடையெல்லாம் பாதி கலற்றி அறநிர்வாணியா தொங்க விடப்பட்ட அந்த ஜனங்களை பார்த்து சொல்றார், இவர்களுக்கு மன்னியும், இவர்களுக்கு மன்னியும். அவர் எழும்பினார், மரணத்தை ஜெயித்து எழும்பினார். அதுதான் எழுப்புதல். எழுப்புதல் என்பது என்ன தெரியுமா? நீ உலகத்துக்கு செத்து, உன் ஆசா பாசங்களுக்கு செத்து, உலக மனிதன் உன்னை எதிர்க்கும் பொழுது அந்த பகை, அந்த கொடிய வார்த்தையை கேட்டு நீ எழும்பாதபடி உன்னை செத்து அடக்கம் பண்ணினால் உன் மூலமா எழுப்புதல் வரும், எழுப்புதல் வரும். இயேசு உயிர்த்தெழுந்து எழுப்புதலை நிரூபித்தார். ஸ்தேவானை கல்லெறியும் பொழுது ஐயோ ஸ்தேவான் சொல்லல, டே அறிவு இருக்காடா, எத்தனை நொண்டிய நடக்க வச்சேன், சப்பானிய நடக்க வச்சேன், குருடன் கண்ணை திறந்த, என்ன கல்ல தூக்கி எரிஞ்சு கொல்றிய, நான் என்னடா தப்பு பண்ணனேன்னு கேட்கல. இவர்களை மன்னியும் என்றான். மன்னிச்சான், பரலோகம் திறந்துச்சு. பிதாவை தன் வெளிப்படுத்தினார், குமாரனை வெளிப்படுத்தினார். நான் சொல்றேன், நிறைய பேரோட ஆவிக்குரிய கண்ணு திறக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அண்ணனை மன்னிக்கல, அக்காவை மன்னிக்கல, புருஷன் வழியில வந்தவங்களை மன்னிக்கல, மனைவி வழியில வந்தவங்களை இன்னும் மன்னிக்கல, இன்னும் அந்த வேலை செய்த இடத்துல உள்ள ஆழை மன்னிக்கல, பக்கத்து வீட்டு ஆழை மன்னிக்கல. அவங்கள நினைக்கும் போதெல்லாம் உனக்கு எரியுது வர, அப்ப மன்னிக்கலன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த அடுப்பை பழைய காலத்து ஸ்டவ்வை அணைச்சிடலாம் ஒரேடியாக, திருப்பி சூடாது டக்குன்னு சில்லுன்னு ஆயிரும். ஆனால் பழைய காலத்து அடுப்பு இருக்குது பாருங்கள், அது அணைஞ்சாலும் உள்ளே என்ன இருக்குமா? தணல். சில பேருக்கு அப்படி தான் இருக்கும், ஆத்திரம் கங்கு மாதிரி உள்ளே இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க கிராஸ் பண்ணிட்டாலோ பார்த்துட்டாலும் திருப்பி புஷ் எரி. ஆமேன்னு சொல்லுங்கள். இப்படி புஷ்ஷுன்னு எரிஞ்சிட்டா பிஸ்ஸுன்னு ஒன்று வந்துடும், அதுதான் சர்ப்பம். அல்லேலூயா. உனக்கு எப்பெல்லாம் அடுத்தவங்களை பார்க்கும்போது, உன் எதிராளியை பார்க்கும்போது புஷ்ஷுன்னு எரியுதோ அடுப்பு, அங்கே பிஸ்ஸுன்னு வந்துடும். என்னது? சர்ப்பம். பிசாசுக்கு இடம் கொடுக்காத. நீ மன்னிக்கலைன்னா பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்கான்னு அர்த்தம். நீ மன்னிச்சு பாரு, பேயெல்லாம் ஓடிடும், உன்கிட்ட இருக்காது. அவன் சும்மா ஒன்றும் வரமாட்டான், கிளைம் பண்ணி வந்திருக்கான், இவக்கிட்ட அந்த குறை இருக்குது, கொஞ்சம் விட்டு எடு, நான் பார்க்குறேன்னு. நான் சொல்லுகிறேன், பிசாசுக்கு இடம் கூடாதுருங்க. உங்கள் வாழ்க்கையை அழகாக்குங்கள். அதுக்காக ஆண்டவர் உங்களை செஞ்சவனெல்லாம் விட்டுற மாட்டார். அவனவன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நீ மன்னிச்சா உனக்கு ஒரு பலன், அவன் உன்னை எதிர்த்து அவனுக்கு ஒரு பலன் வச்சிருக்கிறார். அது யாராலையும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. மன்னியுங்கள். நான் சொல்கிறேன், சத்துருக்கு சரியான தண்டனை கொடுக்கணும்னா மந்திரம் வச்சவன் கூட யாருன்னு தெரிஞ்சா மன்னிச்சிடு. அவன் பேச்சை எடுக்காத, ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே போ. அது நீ வைக்கிற பெரிய செய்வன் அவனுக்கு. அல்லேலூயா. மந்திரவாதி எலுமிச்சப்பழத்தை உருட்டி, ஒரு கோழி முட்டையை உருட்டி, ஒரு கோழி சேவல் தலையை வெட்டி, அந்த இரத்தத்தை சிந்தி இரவெல்லாம் உனக்கு ஓதி அனுப்புறதை விட நான் மன்னிக்கிறேன் பிதாவேன்னு சொல்லு, அது அவனுக்கு பெரிய சூனியம். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா அக்கினி தணல் அவன் மேலே இறங்கும்னு பைபிள் சொல்லுது. கையைத்தான் தட்டுங்களேன், கையை தட்டு. இன்றைக்கு நீ மன்னிக்க போகிறாய், எல்லாரையும் மன்னிக்க போகிறாய். ஆமேன். பிறரை மன்னிக்கிற ஜபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. ஆமேன். கொண்டு கொலோசியர் 3:11 சொல்லுது, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து. ஒருவரை ஒருவர்னா யாரு? சபைக்கு வர்ற ஆளு, ஜப வீட்டுக்கு வர்ற ஆளு, ஐக்கியத்துக்கு வருகிற ஆளு. இந்த அக்காவுக்கு கொஞ்சம் பேச தெரியல தான், ஆமேன். ஏன் அக்காவுக்கு கொஞ்சம் பேச தெரியல தான், இந்த அண்ணனுக்கு கொஞ்சம் பேச
தெரியல தான், சரி அவர் பண்ணுறது தப்பு தான், ஆனாலும் ஒருவருக்கு ஒருவர் ஆமேன் குறைபாடு உண்டு என்று அறிந்து நீங்கள் மன்னியுங்கள். ஆமேன். அப்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்பர் 4 யோவான் 15:7. யோவான் 15க்கு ஓடி வந்துடுங்க. ஆமாம், கிளாக் பக்கம் யாரும் திரும்பாதீங்க, நான் கிளாக் அப்படி நிப்பாட்டியே வச்சிடுறேன். ஆமேன். யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அம்மா, நீங்க ஜெபம் பண்றீங்க கரெக்ட். வயிறு வலி வரும் பொழுது, தலைவலி வரும் பொழுது, கடன் வரும் பொழுது, கடன்காரன் இருக்கும்போது, அமாவாசை வரும்போது, பௌர்ணமி வரும்போது, தூக்கம் கெடும்போது, துக்கம் வரும்போது, சமாதானம் கெடும்போது இயேசுவேன்னு கூப்பிடுறீங்கல்ல, ஆண்டவர் சொல்றார் நான் உங்களிலும். அப்படின்னா சண்டே கிறிஸ்தவங்களா இருந்தா ஜெபம் கேட்கப்படாது. நான் ஞாயிற்றுக்கிழமை போய் கோயிலில் ஜெபம் பண்ணுறேன், நான் பிரபுகிதியன் கூட்டத்துக்கு செவ்வாய் போகிறேன், வெள்ளி போகிறேன், பிறகு என்ன? நோ, வாரத்தில் 7 நாளும் ஜெபம் பண்ணணும். 7 நாள் ஆண்டவர் உங்களோட கூட இருக்கணும். எனக்கு அங்கே வர்ஷிப் பண்ணாதான் ப்ரேயர் வரும், ஒரு பாட்டுக்கு போனால் தான் ப்ரேயர் வரும், ஒரு ஐக்கியத்தை. நோ, அது தப்பு. ஆண்டவர் சொல்லுவார் என் வார்த்தை உங்களில் நிலைத்து நான் உங்களோட இருக்கேன். அப்போ ஜெபம் கேட்கப்படுறவங்க வாழ்க்கைக்குள்ள இயேசு இருக்கணும். இயேசு கிறிஸ்து உங்க கூட இருக்கணும். நீங்க நடந்தாலும், படுத்தாலும், எழுந்தாலும், வேலை செய்தாலும், படுத்து கொண்டிருந்தாலும், கிச்சனுக்குள்ள இருந்தாலும், சைக்கிள் ஓட்டினாலும், பைக் ஓட்டினாலும், சமையல் பண்ணாலும், துணி துவைச்சாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறத நீங்க உணரணும். ஆண்டவர் அப்படி உங்களோடு கூட இருந்தா கேட்டுக்கொள்வது எல்லாம் நடக்கும். அப்ப ஆண்டவரை இணைக்கணும். இப்போ புருஷன் வெளியே போயிடுறாரு, அவர் 2 நாள் 10 நாள் ஊருக்கு போயிடுறாரு, அவருக்கு உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் வேணும், இப்படிதானே? இப்போல்லாம் வேறு மாதிரி வந்துட்டு, என்ன வந்துட்டு, வீடியோ கால் பண்ணுறோம். எங்கே இருக்கா நீ காட்டு அப்படிங்கும். காட்டிட்டு அவளை நான் முடிஞ்சு போச்சு பாருங்கள். ஆமேன். ஆமாம், நான் எங்கள் வீட்டெல்லாம் சொல்லலை. காட்டி நம்ம இருக்கிற ரூம் கொஞ்சம் நல்லா இருந்துட்டுன்னு வைங்க, நல்ல ரூமு, நல்ல ஹோட்டலாக இருக்குது, முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால் நாங்கள் இப்போ ஒன்று சொல்லிடுவோம், எங்களுக்கு டவர் இல்லை, நாங்கள் இருக்கிற இடத்துல டவரே இல்லை, முடிஞ்சு போச்சா? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் அப்படி டவர் இல்லாமல் போயிடக்கூடாது. எப்பவும் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ஃபோன் கனெக்ஷன் வேணும்னா இந்த பைபிள் கனெக்ஷன் அப்பப்போ அது தூக்கணும். ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் நான் அவனோடு இருப்பேன். அப்படி நான் அவனோடு கூட இருக்கும் பொழுது அவன் கேட்கிறத எல்லாத்தையும் செஞ்சிருவேன், எவ்வளோ பெரிய மேட்டராக இருந்தாலும். அப்பா, இதை அப்பப்போ தூக்கி படிக்கணும். சமயம் வாய்க்கும் போதல்ல, எப்பெல்லாம் உங்கள் ஆத்ம மீட்பரை பார்க்கணும்னு ஆசையாக இருக்க போட்டணும். அல்லேலூயா. சில பேர் கணவனை செக் பண்ணுவாங்க, எங்கே போயிட்டு அந்த மனுஷன் போய் 2 மணி நேரம் ஆச்சு, எங்கே இருக்கீங்க? வாரேன் வை. கேட்குறோம்ல, அப்படி அப்பாவை கேட்கணும், ஆண்டவரை கேட்கணும், இயேசுவை கேட்கணும். நல்ல பேக்ரவுண்ட் கொடுங்க, முடிச்சிருவோம். இயேசு கிறிஸ்துவை கேட்கணும். ஆண்டவர் சொல்றார் என் வார்த்தை. கடைசியா ஆமேன். யாக்கோபு 4:3 எல்லாரும் எடுங்க. 4:3 எல்லாரும் எடுங்க. நீங்கள் யாக்கோபு 4:3க்கு வந்துடுங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க. அப்போ ஜெபம் சித்தப்படி இருக்கணும், இச்சைகளை நிறைவேற்ற இருக்கக்கூடாது. ஆமேன். பக்கத்து வீட்டில் ஒரு லேண்டு காலியாக இருக்குது, எப்படியாவது அதை வாங்கி போட்டுடலாம், அந்த ஓனர் வித்துட்டு போட்டுப்பா, எனக்கு அந்த இடம் வந்துட்டுன்னு ஜெபம் பண்ணிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அவங்க பாவம் வெளிநாட்டில் இருப்பாங்க, அல்லது வேற ஊரில் வேலை பார்ப்பாங்க, யாருமே வரலையே, இந்த பாவி வித்தா கொள்ளைக்கு போவான், வாங்கி போட்டுடலாமே, பக்கத்தில் என் பிள்ளைக்கு ஆச்சுன்னு நீ இச்சையாக ஜெபிச்சா மண்டையில் தட்டி இதை உருவி விட்டுருவார் உன் வீட்டை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இச்சைகளை நிறைவேற்ற அல்ல. வாலிப பையன் காதல் பண்ணிட்டு இதே பொண்ணு தான் வேணும்னு ஜெபம் பண்ணால் மண்டையில் நறுக்குன்னு போட்டுருவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. உலக இச்சைகளை அல்ல, உன் மாமிசம் விரும்புகிறதை அல்ல, பிதாவின் சித்தத்தின்படி ஜெபிக்கணும். ஆமீன் சொல்லுங்க. உங்க ஜெபத்துக்குள்ள தேவ சித்தம் இருக்கணும். அப்பா, என் மகன் அந்த கம்பெனியில் இல்ல, கர்த்தர் உனக்கு வச்ச வீடு, உனக்கு வச்ச நிலம், உங்களுக்கு வச்ச வேலை, ஒரு பள்ளிக்கூடம் கூட கர்த்தர் காட்டுனதா இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரங்க காட்டுனதா இருக்கக்கூடாது. ஒரு மணப்பெண்ணை ஆண்டவர் காட்டி இருக்கணும், புரோக்கர் காட்டுனதா இருக்கக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. தேவ
தேவன் காட்டி தேவன் தந்து தேவ சித்தப்படி உன் வாழ்க்கை நிறைவேறுமானால் உன் ஜெபத்தை கேட்பார். சில ஜெபத்துக்கு பதில் வரலன்னா அந்த ஜெபத்தை தேவன் விரும்பலன்னா அர்த்தம். ஆண்டவர் சொல்லுகிறார், சுய இச்சைகளை சுய ஆசைகளை நிறைவேற்றும்படி ஜெபிக்காதிருங்கள். தேவ சித்தம். கடைசியா ஒரே பாயிண்ட், இப்படியே போய் சொல்லி கூட்டிகிட்டே போகிறேன், முடிஞ்சிருச்சுன்னு. ஆமேன். மார்க் 11:24 முடிஞ்சிருச்சு. இதை படிச்சுட்டு எழும்பிடலாம். மார்க் 11:24, மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம். எவைகளை கேட்டுக்கொள்ளுகிறீர்களோ கருத்தாய் ஜெபிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபத்துக்குள்ள என்னங்க இருக்கணும்? கருத்து. படிக்கிறான் பிள்ளை, +2 படிக்கிறான். என்ன கேட்கணும்? ஆண்டவரே, அவனுக்கு பாட புத்தகத்தை தூக்க அப்பா விருப்பத்தை கொடுங்க, வாஞ்சையை கொடுங்க, பாடம் மைண்ட்ல ஏறணும், நல்ல புத்தியை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, ஞாபக சக்தியை கொடுங்க, கல்விமானி. இப்படிதான் ஜெபிக்கணும். பிள்ளை எக்ஸாமுக்கு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்பா அவனுக்கு நல்ல மனப்பெண்ணை தாங்கன்னு சம்மந்தம் இல்லாமல் ஜோம் பண்ணக்கூடாது. சில பேரை நாங்கள் ஜோம் பண்ண வைப்பேன். ஒரு நாள் ஒரு அக்காவோட கணவர் வந்தார். என் பொண்டாட்டிங்க தான் கூட்டத்துக்கு வரானார். சரி அண்ணே சொல்லுங்க, இம்சை தாங்க முடியலன்னாரு. யான்னு கேட்டேன். ஒவ்வொரு நாளும் தலைக்கமாட்டில் உட்காந்துக்கிறா. 1965 அவள் பிறந்ததுலேருந்து என்ன கட்டி ஆமேன் தொலைஞ்சதுலேருந்து ஜோம் பண்ணி தொலைகிறான்னாரு. ஆமேன். ஆண்டவரே, என் வீட்டுக்குள்ளே நான் பிறந்தேன். பிறந்த காலத்தில் என் அப்பே மன்னன அநியாயம், என் அம்மாவுக்கு அவ்வளவு கஷ்டம். ஆண்டவரே தோத்திரையா தோத்திரையா தோத்திரமா. அதுக்கு ஒரு அந்நிய பாஷை வேறையா. பிறகு ஆண்டவரே அப்பா இந்தா படுத்து கிடக்காம பாருங்க, இவன் லேசுப்பட்டவனா, இவன் அம்மா லேசுப்பட்டவளா. ஆண்டவரே ஒரு காலத்தில் இவன் அம்மா என்ன படுத்தின பாடு, அன்னைக்கு கிணத்துல விழுந்துச்சு அவ போனேன். ஆண்டவரே அந்த ஜபமணி அக்கா இல்லை, நான் அன்னைக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். ஆண்டவரே அப்பா இப்பவும் இவனுக்கு வயசாச்சு, இவன் சும்மாவா இருக்கான், இவன் என்ன பாடுபடுத்துறான். ஆண்டவரே இது ஜெபம் இல்லை, இது ஜெபம் இல்லை. இப்படிலாம் ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவரை இரிட்டேட் பண்ணக்கூடாது. கருத்தா ஜெபிக்கணும், கருத்தா ஜெபிக்கணும். ஆண்டவரே நான் ரொம்ப சித்திரவதைப்படுறேன்ப்பா, என்னால் தாங்க முடியலப்பா, எனக்கு விடுதலையை கொடுங்கப்பா, என் குடும்பத்தை ரட்சித்து கொடுங்கப்பா. கடந்து முடிஞ்ச ஃபைலெல்லாம் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஆமேன். ஒரு காலத்தில் நீ சித்திரவதைப்பட்டா அது உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்தா வனாந்தரம். அது ஒரு ஏதோ போல உள்ள வனாந்தரம். சில கொள்ளிவாய் சர்ப்பம் எழும்பி இருக்கும், கடிச்சிருக்கும், கடந்திருப்ப, நடந்திருக்கும். தோத்திரம் பண்ணு. கர்த்தர் உன்னை மகிமைக்குள்ள கொண்டு போக தான் சில கனவீனமான இடத்துல நடத்துறாரு, துன்பப்படுற இடத்துல நடத்துறாரு. ஆனால் இதையே எப்பவும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சில பேருக்கு நான் ஆரம்பத்தில் இப்போ பழகிட்டாங்க. அக்கா நாசரேத் கோயிலுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு ஜெப குறிப்பு கொடுத்தா அக்கா அமெரிக்காவில் இருக்கிற கோயிலுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆண்டவரே அமெரிக்காவில் பிரிட்டனில் அப்போ அங்கே கோயிலெல்லாம் அடைக்கிற ஆண்டவரே, கோயிலெல்லாம் கள்ளச்சாராய கடையாக மாறுது ஆண்டவரே. கடைசி வரை நாசரேத்துக்கு ஜெபமே வராது, ஆமேன் முடிஞ்சிடும். அல்லேலூயா. கருத்துள்ள ஜெபம். எலியா நம்மை போல பாடுள்ள மனிதனாக இருந்தாலும் கருத்தோடு ஜெபித்தார். இருக்க இடத்துல எழும்புவோமா? இன்னைக்கு ஆண்டவர் எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுத்துருக்கிறார். நீங்கள் நல்ல ஜெபத்தில் புலி. ஆனால் பாவம் மன்னிக்கப்படட்டா, பாவம் மன்னிக்கப்படாமல் டாபிக்குள்ளே போகாதீங்க. நீங்கள் தாழ்த்தணும், ஜெபம் பண்ணணும், மன்னிக்கணும். நான் 4 மணிக்கு முடிச்சிடணும்னு நினச்சேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனால் வர்ற வாரத்துலேருந்து 4 மணிக்கு முடிச்சிடுவேன். 4 மணிக்கு முடிக்கிறதுக்கு தான் எல்லா ஏற்பாடையும். நான் ஸ்கூல் பிள்ளைங்க அந்த காரியம் ஜெபம் பண்ணுங்க. ஆனால் நிறைய எதுக்குன்னா இன்றைக்கி ஜெபம் முக்கியமானது. நிறைய பேர் சோர்ந்து போயிட்டாங்க. நான் ஜெபம் பண்ணி தான் செஞ்சேன், நான் ஜெபம் பண்ணினேன், அவனும் தான் ஜெபம் பண்ணினான், அந்த அக்காவும் தான் ஜெபிச்சு சொன்னாங்க, இப்படி ஆயிட்டு நீ வருத்தப்படுற. கர்த்தர் ஜெபம்னா என்னென்னு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஜெபம் என்பது முதலில் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். 2வது நீ விசுவாசம் உள்ளவளாய் கேட்கணும், சந்தேகப்படக்கூடாது. 3வது ஆண்டவர் சொல்லுகிறார் ஜெபத்தில் மன்னிப்பு இருக்கணும். ஜெபத்தில் மன்னிப்பு இருக்கணும். ஜெப வாழ்க்கையில் மன்னிப்பு இருக்கணும். அடுத்தது ஜெபம் தேவ சித்தப்படி இருக்கணும், இஷ்டப்படி இருக்கக்கூடாது. அடுத்தது ஜெபம் கருத்தா இருக்கணும். எல்லாம் கண்களை மூடி ஹல்லேலூயா. முதல்ல ஒன்று, எந்த பாவம் மன்னிக்கப்படாமல் இருந்தாலும் அப்பா மன்னிச்சிருங்கன்னு கேளுங்க. ஒரு விசை நான் 2 நிமிடத்தில் ஜெபித்து முடிச்சிருவேன். 4:25க்கு ஜெபம் முடிஞ்சிடும். நீங்கள் சொல்லுங்கள், மன்னிச்சிருங்கப்பா, என்கிட்ட குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு, அக்கிரமங்கள் உண்டு, மன்னிச்சிருங்கப்பா. நம்பர் 2, நான் நிறைய ஜெபம் பண்ணுறேன், ஆனால் நிறைய நேரம் நான் புலம்பி சந்தேகப்பட்டுறேன். ஆண்டவரே உங்கள் பேச்சு சந்தேகப்பட வைக்குது. போங்க பிரதர், போங்க அக்கா, ஜெபம் பண்ணிலாம்
எல்லாம் என்னத்தை கண்டோம், நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் தலையில் எழுதிருக்கிற விதி தாங்க்கா நடக்கும், நமக்கெல்லாம் அப்படி ஒரு பிறப்பு. நீ பேசுனியா? தப்பு இல்லை. ஏன் பேசுன? ஏன் பேசுகிற? ஏன் அப்படி பேசுகிறவங்க கூட நீ பேசுகிற? நீ ஆண்டவரை ஏன் விட்டு கொடுக்குற? நான் கொன்னு போட்டாலும் கர்த்தரை நம்புவேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு என் காரியம் செத்து கிடக்கலாம், என் ஃபினான்சியல், என்னுடைய ரட்சிப்பு, என் குடும்பத்தில் இருக்கிற சமாதானம் செத்து கிடக்கலாம், ஆனால் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். என் ஜெபம் ஒருவேளை தள்ளப்பட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். விசுவாசமா ஜெபம் பண்ணு. பிறரை மன்னிக்காம இருக்காத. மாமியாரை மன்னிச்சிரு. சில பேர் செத்து போன மாமியாவை கூட மன்னிக்காம இருக்கிறீங்க. தெரியாம செஞ்சுட்டாங்க, ஆண்டவரை விட்டுருங்கன்னு சொல்லி நீங்களும் விட்டுறணும். திருப்பி அந்த மாமியாரை குறித்து ஒரு நாள் ஒருத்தட்டை சாட்சி சொல்லக்கூடாது. எங்கள் மாமியார் நல்லவங்கன்னு சொல்லணும். நீ மன்னிச்சுட்டா அவங்க நல்லவங்க தான் அர்த்தம். மன்னிச்சுட்டேன்னு சொல்லணும். நாத்தனாரை பேசாத, கொழுந்தனாரை பேசாத. பிரதர், அவங்க பண்ணது எவ்வளவு இருந்துட்டு போட்டோம். இயேசு கிறிஸ்துவ கல்வாரி சிலுவையில் பண்ணினதை விடையா உங்களையும் என்னையும் பண்ணி போட்டாங்க? இல்லைங்க, நம்மெல்லாம் கொஞ்சம் தான் பாட அனுபவிச்சிருக்கோம். இன்னும் நமக்கு ஒரு மகிமையான காலத்தை வச்சிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இக்காலத்து பாடு இனி உன்னிடத்தில் வெளிப்பட போகும், மகிமைக்கும் கனத்துக்கும் ஈடானது அல்ல. ஜபத்தை அழகூட்டு. ஜபம் அழகா இருக்கணும்னா மன்னிச்சு பழகணும். ஜபம் அழகா இருக்கணும்னா தேவ சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்து ஜபிக்கணும். ஜபம் அழகா இருக்கணும்னா கருத்தா ஜபிக்கணும். ஜப ஆவியை கேட்டு ஜபிக்கணும். கணவருக்காக நான் இன்னைக்கு ஜபிக்க உபவாசம் போட போறேன்பா, என் பிள்ளைக்காக ஜபிக்க போறேன், என் கடனுக்காக ஜபிக்க போறேன். ஆவியானவரே எனக்கு வாக்கு கடங்க, கொஞ்சம் அப்படி ஜெபம் பண்ணுங்க. கருத்துள்ள ஜெபத்தின் ஆவி சில பேர் மேல ஜெபத்தி அப்படி இறங்கி வருது பாருங்க, இறங்கி வருது பாருங்க. ஆண்டவர் சொல்றார், நீ சொல்லு. சில பேர் மேல தீ பந்தத்தை போல ஜெபத்தீய நான் ஊத்த போறேன், நான் பற்ற வைக்க போகிறேன். ஹல்லேலூயா. கிருபை 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 இறங்கி வருது. கிருபை இறங்கிக்கோ. நீ பல்லாயிற்ற இறங்கிக்க, வாங்கிக்க, வாங்கிக்க அந்த அபிஷேகத்தை. ஒரு ஜெப ஆவி சாதாரண ஜெப ஆவி அல்ல. கூடு விட்டு கூடு பாய்ந்து வரும் மந்திரவாத ஆவியை எதிர்க்கிற ஒரு அபிஷேகத்தை உனக்கு கொடுக்கிறார். ஜெபத்தில் மந்திரத்தை முறிக்கிற, மந்திரத்தை முறிக்கிற, செய்வனைகளை முறிக்கிற, மரண கட்டுகளை முறிக்கிற, அந்தகார வல்லமைகளை எதிர்க்கிற ஒரு அபிஷேகத்தை தேவ பிள்ளையை இயேசு உனக்கு கொடுக்கிறார். இயேசு உனக்கு கொடுக்கிறார். உன்னை கொண்டு, ஆமென், பராக்கிரமசாலியே, உன்னை கொண்டு நீ பாப்பா லாக்கா பாப்பா தூதா காபா சாந்தூட பௌடபா ரீ பாபா ஒரு மகிமை. இனி உன் ஜெபம் மகிமையா இருக்க போகுது. மகிமையா, மகிமையா. வானம் அந்த இடத்துல திறக்குது பாரு, திறக்குது பாரு. ஓ ரீகா பாபா பாபா, ஓ ரீகா பாபா பாபா லாகபா துடபா சந்துட பௌடபா. மகிமை, மகிமை. ஃபயர், ஃபயர், ஃபயர். அக்கினி, ஓ அக்கினி இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும். நிரப்பது, நிரப்பது. இந்த இடம் ஆமென் தாங்கி கொள்ள கூட முடியாதபடி ஒரு 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 மகிமையின் மேகம், ஜெப மேகம், ஜெப தூபம், ஜெப தீ, ஜெப தீ, ஜெப அக்கினி இறங்கி வருகிறது. ஃபயர் தி லார்ட், ஃபயர், ஃபயர். பரிசுத்த ஆவியின் அக்கினி இறங்கி வருகிறது. இனி உனக்கு ஜெபத்தை கர்த்தர் அழகுபடுத்த போகிறார். நீ மூச்சு விட நிறுத்த பழகினாலும் ஜெபத்தை நிறுத்த முடியாதபடி கர்த்தர் இடைவிடாமல் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தின் ஆவியை உன் வாயில் வைக்கிறார், நாவில் வைக்கிறார். இழந்து போன ஜெப ஆவி, இழந்து போன ஜெப மகிமை இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. சந்துட பௌடபா ரிபந்த நம உரிமையாக்கறா லகரதரபோ இடகரதரபா. இதோ வீசுவாரு ஒரு ஜெப காற்று, ஒரு ஜெப காற்று, ஒரு ஜெப தீ, ஒரு ஜெப மகிமை இறங்கி வருது. வீட்டுக்குள்ள ஜெப ஆவி, அறைக்குள்ள ஜெப ஆவி, பெட்ரூமுக்குள்ள ஜெப ஆவி, பிராண்டாவுல ஜெப ஆவி, கிச்சனுக்குள்ள ஜெப ஆவி, உங்க வளாகத்துக்குள்ள, உங்க சபைக்குள்ள, உங்க தெருக்களுக்குள்ள, உங்க மூலமா அந்த ஜெப ஆவி, விண்ணப்ப ஆவி யாக்கோபு போராடி ஜெபித்தது போல சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். புறப்பட்டு போ. உன் காலுக்கு கீழ் சாத்தான், உன் விரல்கள் மேல் அதிகாரம். உன் கால்களுக்கு கீழ் சாத்தான், உன் விரலுக்கு மேல் அதிகாரம். உன் கரத்தை உயர்த்தும் போது, இரண்டு கரத்தை உயர்த்தும் போது பரமசேனை உனக்காக வந்து யுத்தம் பண்ணும்,
யுத்தம் பண்ணும், யுத்தம் பண்ணும், யுத்தம் பண்ணும், யுத்தம் பண்ணும். ஒரு யுத்தம் நடக்குது, ஒரு யுத்தம் நடக்குது. கைகளை உயர்த்து. சத்துருவின் பாளையத்துக்குள்ள அழிக்கும்படி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வருகிற சிங்கத்தை ஜெப ஆவி பீறி போடுகிறது. கரடிய பீறி போடுகிறது, ஓநாய பீறி போடுகிறது. குழி பறித்தவனை, குழி பறித்தவளை, கண்ணி வைத்தவர்களை, வலை விரித்தவர்களை, மரண கட்டுகளை செய்தவர்களை கர்த்தருடைய தூதன் இறங்கி யுத்தம் பண்ணுகிறார், யுத்தம் பண்ணுகிறார், யுத்தம் பண்ணுகிறார். தேவ பிள்ளையே, உனக்கு ஜெயம், 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 ஜெயம். நிறைஞ்ச மனசோட உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சகோதரி, ஆண்டவர் உன்னை கூட்டிட்டு வந்தாரு, உன் கூட தான் பேசினார். பின்னாடி இருக்கிற சகோதரியே, உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன். உன் தலை உன் சத்துருவின் மேல் உயரும். நீ யாரால இந்த மத்தியான நிம்மதியை இழந்து இந்த கூட்டத்துக்கு புதுசா வந்திருக்க? நிம்மதியே இல்லை, தேடியும் காணாதிருப்பாய். நான் உன்னோடு கூட இருந்து அவர்களுக்கு முன்பாக செய்ய போகும் காரியம் fire the holy Lord, mighty power இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும், மகிமை இறங்கி வரட்டும், மகிமை இறங்கி வரட்டும். உன் கற்ப பைக்குள்ள அபிஷேகம் இறங்குது பாரு, அந்த பிள்ளைக்குள்ள வல்லமை இறங்குது. ரீபாபா கபால கபா துடா துராதிபி கபா, மகிமை இறங்கட்டும். ஆண்டவரே, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்கி. ஆண்டவர் சொல்லிட்டார், இனி உனக்கு ஒரு எப்பவுமே ஆண்டவர் ஒன்று சொல்றாரு, எப்பவுமே பாவத்தை செஞ்சுட்டு போய் நான் பாவி பாவின்னு நிற்காத. எசேக்கியா சொன்னார், நான் உண்மையாக இருந்தேன் இல்லைப்பா, உத்தமமாக இருந்தேன் இல்லைப்பா, பார்வைக்கு நலமானதெல்லாம் செஞ்சேன் இல்லைப்பான்னு நீதியையும் வச்சு ஜெபம் பண்ணுறார். ஆண்டவர் இந்த ஜெபரைக்கு வர்ற அநேகர்கிட்ட அப்படி இல்லை, ஆமே, நான் உங்களுக்காக பொறுத்து இருந்தேன், உங்களுக்காக என் கணவனோடு வாழ்ந்தேன், உங்களுக்காக என் பிள்ளைங்களை வளர்த்தேன், உங்களுக்காக பொய் சொல்ல வேண்டிய இடத்துல நான் பொய் சொல்லலை, உங்களுக்காக ஆண்டவர் இந்த பாவத்தை செய்யலைன்னு சொல்கிற ஒரு சந்ததி எசேக்கியாவை போல வைராக்கியமாக எழும்பணும்னு சொல்கிறார். எழும்பணும். அப்படி ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறேன், கிருபையாய் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். மறந்துடாதீங்க.